ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த அணுகுமுறை, அதாவது ஏன்னா இபிஎஸ் கூட அவருடைய அதிமுகவில் இணைவதற்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் இணைய தயார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார். என்டிஏ கூட்டணியிலுமே இவர் கண்டிப்பாக வந்து இருப்பார். இறுதி கட்டத்தில் அமித்ஷா அவர்களுடைய அறிவுறுத்தலையும் பெரு டிடிவி அவர்கள் எப்படி இணைந்தாரோ அது மாதிரி இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது. சடனாக வந்து நேற்று என்னன்னா தேமுதிக இன்றைக்கு என்ன தெரியவில்லை. ஆனால் என்டிஏ கூட்டணியிலே அவர் இருப்பார் என்றும் அவருக்கு வேண்டியவர்களுக்கு சில இடங்கள் வழங்கப்படும் என்றும் அது பாரதிய ஜனதாவின் மூலமாக வழங்கப்படும் என்றும் பாரதிய ஜனதா அமைப்புக்குள் இருந்து இவர் இடங்களை பெறுவார் என்றும் நான் கேள்விப்பட்டேன். ரெட்டையிலே அவர் இருக்க முடியாது, எங்களுடைய கட்சியை நாங்கள் சேர்த்து கொள்ள மாட்டோம், அதுதான் அவர் தீர்மானமாக இருந்தாரே தவிர அவருடைய ஆளும் அவர்களும் நிற்கட்டும், நாங்களும் வேலை செய்கிறோம் அவர்களும் வேலை செய்யட்டும் என்ற முடிவுக்கு இவர் வந்திருந்தார். ஆனால் அதற்குள்ளாக இவர் போய் ஸ்டாலினுடைய ஆட்சியை பாராட்டியது என்பது அவருடைய அரசியலை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். ஏனென்றால் அதில் பாராட்டுவதற்கு என்ன இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன். அதாவது 50,000 கோடி பற்றாக்குறை, ஒரு நிதிநிலை அறிக்கை வெளியிடுகிறார். இதை பற்றி விமர்சிப்பதற்கு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு யோக்கியதையும் இல்லை. விஜய் பேசுகிறாரா இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி? இவர் போய் ஓபிஎஸ் சிறந்த ஆட்சி என்று சொல்லுகிறார்.